பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றது. இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறது என்று சில நபர்கள் சொல்லிக் கொண்டாலும், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பெண்கள் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் முழுமையான சுதந்திரத்தை தந்திருக்கின்றது என்று தெளிவாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இன்று இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சில செயல்பாடுகளில் ஒன்று அவர்கள் மீது சில குற்றங்களை சுமத்துவது. ஆனால் திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பெண்கள் விஷயத்திலே எப்படி சொல்லுகின்றது என்பதை பார்த்தால் 24வது அத்தியாயம் 23 மற்றும் 24 ஆகிய வசனங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், எவர்கள் மோமீனான ஒழுக்கமுள்ள பேதை, அதாவது ஒன்றும் அறியாத பெண்கள் மீது அவதூறு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள், இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு என்று திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது. ஒழுக்கமுள்ள நல்ல அழகிய குணம் கொண்ட பெண்கள் மீது ஒருவர் அவதூறு பரப்பினால் பரப்பப்பட்டவன் மீது இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்வினுடைய சாபம், அவன் சபிக்கப்பட்டவனாக இங்கே இந்த குர்ஆன் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்படி பெண்களுக்கு எதிராக அவதூறு கூறுபவன் அந்நாளில் அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்ததை பற்றி சாட்சி சொல்லும் மறுமையிலே என்று இங்கே திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆக ஒழுக்கமுள்ள ஒரு பெண் மீது, ஒன்றும் அறியாத பெண் மீது, மார்க்கத்திலே மேன்மையுள்ள பெண் மீது ஒருவன் அவதூறு பரப்பினால் அவன் அல்லாஹ்வால் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவன் என்று திருமறை குர்ஆன் இங்கே சுட்டி காட்டுகின்றது. ஆக ஒரு பெண் எப்படி அவதூறிலே பாதிக்கப்படுவாள் என்பதை புரிந்து கொண்ட ஒரு மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை தெளிவாக பெண்களுக்கு இந்த விஷயத்தில் அவர்கள் பக்கம் நிற்கின்றது திருமறை குர்ஆன்.